நீ பரிகாரம் பண்ண லட்சமா விடுங்கம்மா. அம்மா அழாதம்மா. இவன் நிக்கிற கோலத்தை பாத்தியாடி? அழாம என்ன செய்ய சொல்ற? அம்மா, மகா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டோம். அவ என்ன தேடிக்கிட்டு இருப்பாம்மா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ யார அடிக்க கை ஓங்குற? நான் கை ஓங்குறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? இவன் நிக்கிற கோலத்தை பாத்தீங்களா? அது என்னன்னு கேட்க உங்களுக்கு வாய் வரல. ஏன் செல்வத்துக்கு என்ன? கோயிலுக்கு போயிட்டு வந்து பக்தி பழமா நிக்கிறான். செல்வம், பிரசாதம் எங்கப்பா? ஆமா, பக்தி பழமே தான். பிரசாதம் தானே, கோவில் வாசல்ல உட்காந்து வாங்கி தருவான். அக்கா, அவளை ஏன்டா மிரட்டுற? உன் பொண்டாட்டி உன்னை கோவில் வாசல்ல நிக்க வச்சு பிச்சை எடுக்க வச்சா. அவ மேல உனக்கு கோபம் வரல, அத சொல்ற எங்க மேலதான் உனக்கு கோபம் வருதா? கோயில் வாசல்ல பிச்சை எடுத்தானா? நம்ம செல்வமா? என்னப்பா செல்வம், என்ன சொல்றாங்க இவங்க? நடந்ததாக சொல்றேன். நானும் வெண்ணிலாவும் நேர்ல போய் இவனை கையும் களவுமா பிடிச்சோம். கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நான் எந்த தப்பும் செய்யல. எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதலா கோவில் வாசல்ல நின்று யாசகம் வாங்கி அதை உண்டியல்ல போடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் செஞ்சோம்ப்பா. இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. தப்பு இல்லைன்னா சொல்லிட்டு செய்ய வேண்டியதானடா. சொல்லியிருந்தா இப்ப போடுற சண்டையை எப்போ போட்டு எதுவும் செய்ய விடாம ஆக்கிருப்பீங்க. சரிப்பா, மகா எங்க? அவ எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டா? அவ ஒத்துக்கிட்டாவா? இந்த திட்டத்தை போட்டு என் பிள்ளைய பிச்சைக்காரனா நிக்க வச்சதே அவதாங்க. ஆமா, இவன் கோயில்ல பிச்சை எடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி அங்க போனீங்க? எல்லாம் எங்க தலை எழுத்து. அதனாலதான் போய் பார்த்தோம். அதுக்கு பதில் இது இல்லையே. வெண்ணிலா, இதுக்கு தான் நீ உங்க அம்மாவை தேடினியா? எல்லாம் உன் வேலை தானே? ஏன்பா, பார்த்து பார்த்து வளர்த்த நம்ம செல்வம் இப்படி பிச்சைக்கார கோலத்துல நின்னா அத கேட்காதீங்க. தேவையில்லாம என்கிட்ட வாங்க. சும்மா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு சொல்லி நான் எதுவுமே இல்லாத ஓட்டாண்டி அப்படியே தெருவுக்கு போன மாதிரி பேசுறீங்க. நான் ஒரு வேண்டுதலுக்காக, அதுவும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதலுக்காக கோவில் வாசல்ல பிச்சை எடுத்தேன். அதுவும் ஒரே 1 மணி நேரம் தான். அதுக்கே இப்படி அக்கப்போர் பண்றீங்கன்னு புரியல. நான் தான் எனக்கு புதுசா வேண்டுதலுக்காக பிச்சை எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சது இல்லையா? என்ன பெரிய கௌரவம் குறைஞ்சு போச்சு உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் மகாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னது? நாங்க உன் மகாவை குறை சொல்றோமா? என்னங்க நீங்க? இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான், நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணுமா?